ஓம் சாந்தி 20/12/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய ராயல் நடத்தையின் மூலம் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி புத்தியை ரிஃபைனாக, அதாவது தெளிவானதாக ஆக்க வேண்டும். தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். கேள்வி: எந்த கடமை தந்தையினுடையது? அது வேறு எந்த மனிதனுடையதும் இல்லை. பதில்: முழு உலகத்திலும் அமைதியை ஸ்தாபனை செய்வது இது தந்தையின் கடமையாகும். மனிதர்கள் எவ்வளவுதான் மாநாடுகள் ஆகியவை நடத்தினாலும் அமைதி ஏற்பட முடியாது. அமைதி கடலான தந்தை குழந்தைகளிடம் எப்போது தூய்மையின் உறுதிமொழி எடுக்க வைக்கிறாரோ அப்போது அமைதி ஸ்தாபனை ஆகிறது. தூய்மையான உலகத்தில்தான் அமைதி இருக்கும். நீங்கள் இந்த விஷயத்தை அனைவருக்கும் மிக யுக்தியுடன் மேலும் மிகவும் பெருமிதத்துடன் புரிய வையுங்கள். அப்போது தந்தையின் பெயர் புகழ் அடையும். முரளியின் பாடல்: நான் ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை. ஓம் சாந்தி. இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு புறம் பக்தியின் பிரபாவம் இருக்கிறது, இன்னொரு புறம் இப்போது ஞானத்தின் பிரபாவம் இருக்கிறது. பக்தி மற்றும் ஞானத்திற்கிடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. பக்தியில் துக்கம் இருக்கிறது. பக்தர்கள் துக்கம் அடையும் போது பகவானை அழைக்கிறார்கள். பிறகு பகவான் துக்கத்தில் இருப்பவர்களின் துக்கத்தை நீக்குவதற்கு வரவேண்டி இருக்கிறது. பிறகு தந்தையிடம் கேட்கப்படுகிறது, நாடகத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று. அதற்கு தந்தை, ஆம், பெரிய தவறு இருக்கிறது என்று கூறுகிறார். நீங்கள் என்னை மறந்து விடுகிறீர்கள், இதுதான் அந்த பெரிய தவறு. மறக்க வைப்பது யார்? மாயா, ராவணன். தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார், குழந்தைகளே, இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் மற்றும் நரகம் பாரதத்தில்தான் இருக்கிறது. யாராவது இறந்தார்கள் என்றால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று பாரதத்தில்தான் சொல்கிறார்கள். ஒன்று ஈஸ்வரிய சம்பிரதாயம் அல்லது ராமனின் சம்பிரதாயம், இன்னொன்று ராவணனின் சம்பிரதாயம். சத்தியுகம் திரேதாயுகத்தில் ராமனின் சம்பிரதாயம். அவர்களுக்கு எந்த துக்கமும் இருக்காது. இப்போது தந்தை மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அது அனைத்தையும் விட சர்வ உத்தமமான தர்மம். பகவான் அமர்ந்து அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார். சிவ்பாபா சஞ்சய் ஆவார், அதாவது தேரோட்டி ஆவார். அர்ஜுனன் ரதத்தில் இருப்பவர். இந்த ரதத்தில் தந்தை தேரோட்டியாக இருக்கிறார், அதாவது ரதிகனாக இருக்கிறார். ரூபத்தை மாற்றிக்கொண்டு கிருஷ்ணரின் உடலில் வந்து ஞானம் கொடுத்தார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. திரிமூர்த்தி படத்தை வைத்து இந்த விஷயங்களை மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கப்படுகிறது. திரிமூர்த்தி படத்திற்கு மேலே சிவ்பாபாவின் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது சிவ்பாபாவுடைய கடமை என்ன அப்படின்றது திரிமூர்த்தி படத்துல நல்லா நம்ம புரிய வைக்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல். அப்போ பிரம்மாவுடைய உடல் மூலமாக தான் செய்கிறார், அந்த ரதத்துல வந்துதான் செய்கிறார் அப்படின்றது நல்லா புரிய வைக்கலாம். இப்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. கீதையின் தொடர் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. காடஸ் ஆஃப் நாலேஜ், அதாவது வித்யா தேவி என்று ஜெகதம்பா பாடப்பட்டிருக்கிறார். அவருடன் ஞான கங்கைகளும் இருக்கிறார்கள். நாலேஜ்ஃபுல் காட் ஃபாதர், அதாவது ஞானம் நிறைந்த இறை தந்தை ஒருவர்தான். அவர் ஞானத்தை எப்படி கொடுப்பார்? கண்டிப்பாக அவர் ஷரீரத்தை எடுக்க வேண்டி இருக்கிறது. எனவே பிரம்மாவின் கமலவாய் மூலம் கூறுகிறார்.
அமைதியை எப்படி ஸ்தாபனை செய்ய முடியும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் சொல்ல முடியும். பரம்பிதா பரமாத்மாதான் அமைதி கடல். ஆக அமைதியை கண்டிப்பாக அவர்தான் ஸ்தாபனை செய்வார். அவர்தான் ஞானக்கடல், சுகக்கடல். ரிலிஜன் இஸ் மைட், அதாவது தர்மம்தான் சக்தி, தர்மத்தில்தான் சக்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அனைவரையும் விட சக்தி வாய்ந்தவர் யார்? அவர்தான் நம்பர் 1 தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். இதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். யோகா இல்லை என்றால் தாரணையும் ஆகாது. அதாவது யாரிடம் யோகா இல்லையோ அவர்களிடம் தாரணையும் இருக்காது. ஏனென்றால் தேக அபிமானம் நிறைய இருக்கிறது. அசுர புத்தியை தெய்வீக புத்தியாக ஆக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். கல் புத்தியை தங்க புத்தியாக ஆக்கக்கூடிய தந்தை ஈஸ்வரன் ஆவார். தாய்மார்கள் மீது மிகவும் மரியாதை வைக்க வேண்டும். இந்த தாய்மார்கள்தான் வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியவர்கள், மனிதர்களை தேவதைகளாக ஆக்கக்கூடியவர்கள். தாய்மார்களும் இருக்கிறார்கள், கன்னியாக்களும் இருக்கிறார்கள். அதாவது அந்த காலத்துல நிறைய தாய்மார்கள் கூட சரண்டர் ஆனாங்க, கன்னியாசும் சரண்டர் ஆனாங்க. ஆகையால இந்த தாய்மார்களை நீங்க மதிக்கணும். கூடவே கன்னியாசும் இருக்காங்க. பொதுவா உலகத்துல, அதுவும் அந்த காலத்துல தாய்மார்கள் அப்படின்னா யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. கன்னியாஸ் அப்படின்னா அனுபவம் இருக்காது. அவங்க உட்கார்ந்து கதியில ஞானம் சொல்லும் போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஆகையால பகவான் இவர்களை முன்னுக்கு வச்சிருக்கிறார். ஆகையால இவங்க தான் எல்லாரையும் சீர்படுத்தக்கூடியவங்க, மனிதர்களை தேவதைகளாக ஆக்கக்கூடியவங்க. ஆகையால இவங்களை மதிக்கணும் அப்படின்றார். அதர்குமாரியின் ரகசியம் யாருக்கும் புரியாது. திருமணம் ஆகியவர்களாக இருப்பார்கள், இருந்தாலும் கூட பிரம்மா குமாரிகளாக இருக்கிறார்கள். இவை மிகவும் அதிசயமான விஷயங்கள். அனைத்திற்கும் ஆதாரம் புத்திதான். சின்ன சின்ன குழந்தைகள் கூட வேகமாக சென்று விடுகிறார்கள். சிலர் புரிய வைப்பதில் மிகுந்த இனிமை இருக்கிறது. மிகவும் ராயலாக பேசுகிறார்கள். கேட்பவர்கள் இவர்கள் தெளிவான குழந்தைகள் என்று புரிந்து கொள்வார்கள். நடத்தையின் மூலம் கூட வெளிப்படுகிறதல்லவா? குழந்தைகளின் நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். ராயல் அல்லாத எந்த காரியமும் செய்யக்கூடாது. பெயரை கெடுப்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது. சிவபாபாவின் பெயரை கெடுக்கிறார்கள் என்றால் இந்த தந்தைக்கும், அதாவது பிரம்மா பாபாவுக்கும் புரிய வைப்பதற்கு உரிமை இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தைக்கு பிரியமானவர் ஆகுவதற்கு ஞானி மற்றும் யோகியாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. 2வது பாயிண்ட், முரளி நடத்துவதற்கான தைரியம் இருக்க வேண்டும். தன்னுடைய நடத்தையின் மூலம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். பேசும் விதம் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். வரதானம், கர்ம போகத்தை, அதாவது நோயை கர்மயோகமாக மாற்றி சேவைக்கு நிமித்தமாகக்கூடிய பாக்யவான் ஆத்மா ஆகுங்கள். ஷரீரத்தின் கணக்கு வழக்கு ஒருபோதும் பிராப்தி அல்லது முயற்சியின் மார்க்கத்தில் தடையாக அனுபவம் ஆகக்கூடாது. ஷரீரம் ஒருபோதும் சேவையிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக ஆக்கக்கூடாது. பாக்யவான் ஆத்மா கர்மயோகத்தின் நேரத்திலும் கூட ஏதாவது ஒரு விதத்தில் சேவைக்கு நிமித்தமாகி விடுவார். கர்ம போகம், அதாவது நோய் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதன் கதையை விஸ்தாரம் ஆக்காதீர்கள்.
அதை வர்ணனை செய்வது என்றால் சமயம் மற்றும் சக்தியை வீணாக்குவதாகும். யோகி வாழ்க்கை என்றால் கர்ம போகத்தை கர்ம யோகமாக மாற்றிவிடுவது. இதுதான் பாக்யவானின் அடையாளம் ஆகும். ஸ்லோகன்: பார்வையில் இரக்கம் மற்றும் சுப பாவனை இருந்தது என்றால் அபிமானம் மற்றும் அவமானத்தின் பார்வை முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை: இந்த உலகம் உங்களுடைய சேவை ஸ்தலமாகும். ஆகையால் எல்லையற்றதில் இருங்கள், எல்லைக்குட்பட்டதில் வராதீர்கள். எந்தளவு எல்லையற்ற லட்சியம் வைப்பீர்களோ அந்தளவு எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து சகஜமாகவே விடுபட்டு இருப்பீர்கள். நேரம் கிடைப்பதில்லை, விரும்புகிறேன் ஆனால் உடல் ஒத்துழைப்பதில்லை, சக்தி இல்லை, இது போன்ற எண்ணங்கள் வருவது இவை அனைத்தும் பந்தனமாகும். எல்லையற்ற சேவையில் வரத்தான் வேண்டும், ஈடுபட்டே ஆக வேண்டும் என்று உறுதியான எண்ணம் செய்தீர்கள் என்றால் இந்த பந்தனம் ஒரு நொடியில் முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி.